அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள். பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். Beginner Space Construction and Interior, Lakshmipuram, Tirunendravoor. For contact 63851 63766. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்முடைய இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு திருசத்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ராபின்சன், சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன், சொல்லுங்க சார். சூடு பிடிக்கும் அரசியல் களம், அதாவது மேகதாது விவகாரமும் ஒரு பக்கம் சூடு பிடிக்கிறத பார்க்குறோம். அதுக்கு இணையாக டாஸ்மாக் ஊழல் விவகாரமும் 2 நாளாக பேசுபொருளாக மாறி இருக்கு. இன்றைக்கி கூட டாஸ்மாகினுடைய முன்னாள் இயக்குனராக இருந்தவர் தலைமறைவாக இருக்காருன்றது ஒரு பெரிய செய்தியாக இருக்குது. டாஸ்மாக் விவகாரமும் மேகதாது விவகாரமும் அரசியல் செய்வது யார், அழுத்தம் கொடுப்பது யார் என்ற ஒரு கேள்வியும் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? மேகதாடுவில் தமிழ்நாட்டுக்கு அழுத்தம் கொடுப்பவர் கர்நாடக முதல்வர் DK சிவகுமார் தான். ஏன்னு கேட்டால் அவர் தண்ணி தர மாட்டேங்கிறாரு. அதுவே ஒரு மிகப்பெரிய அழுத்தம் தான். தண்ணி இல்லை ஆனால் தர முடியாதுங்கிறாரு. அந்த இப்போ தர வேண்டிய ஒரு அந்த அளவை அது பிரகாரம் தர்றதுக்கு 15 நாள் ஏதோ ஒரு மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் கொண்டு போய் ஏதோ ஒரு வழக்கு போட்டிருக்காரு. 15 நாள் போனால் 1 மாதம் ஓடும், அது தள்ளி போகும். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் 2 நாள் 3 நாள் 1500 கியூபிக் ஃபீட் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் விடுவிப்பதாக அரசு உத்தரவு வந்தது. அந்த அரசு உத்தரவு வாபஸ் பெறப்பட்டுள்ளது. ஏன்னு கேட்டால் அந்த தண்ணி அங்கே இல்லை மேட்டூர் அணையில். அதில் என்ன கேள்வி வருதுன்னா, மேட்டூர் அணையில் அந்த தண்ணி சேராமையே அதை ரிலீஸ் பண்ணுற இருக்கிற தண்ணியை தானே ரிலீஸ் பண்ண முடியும். நீங்கள் வரப்போகிற தண்ணியை எதிர்பார்த்து அறிவிப்பு கொடுப்பது என்பது அது சரியாக முறையானதல்ல. ஏன்னா இப்போது அசிங்கம் யார் போடுறது? அரசு தானே, முதல்வர் தலைமையிலான அரசு தானே. நீங்கள் விடுவிக்கிறோன்னு சொல்லிவிட்டு அதை வாபஸ் வாங்கினால் என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் தண்ணி இருக்கா இல்லையானே தெரிஞ்சிக்காமல் பண்ணிட்டீங்களா, இல்லை வரும்ன்ற நம்பிக்கையில் பண்ணிட்டீங்களா? இப்போ 3ஆம் தேதி அன்னைக்கு முதல்வர் அங்கே போவாருன்னு, அவர் போக மாட்டாருன்னு சொன்னோம். போவதற்கு வாய்ப்பில்லை, அது ரத்தாகும். 1 வாரம் முன்னாடி நான் சொல்லிட்டேன். ஏன் ரத்தாகும்னு சொன்னேன்னா, கண்டிப்பாக அதற்கான எதிர்வினைகள் இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ இதில் என்னென்னால், தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர் ஒரு பெரிய ஹீரோ, அங்கே சினிமாலாம் ஓடுது, அதெல்லாம் ரைட்டு. அதுக்காக போய் கேட்டால் அவங்க செய்வது நியாயமாக இல்லையா என்பதை பற்றி நம்ம பேசலை. இவர் விஜய் கேட்குறாருன்றதுக்காக கர்நாடகாவில் DK சிவகுமார் அவர்கள் தண்ணீரை நமக்கு கொடுத்து விட்டு கர்நாடகா மக்களிடம் அவர் ஹீரோவாக இருக்கணும்னு நினைப்பாரா, வில்லனாக முயற்சி செய்வாரா? ஏன்னா உடனடியாக அங்கே இருக்கிற பாஜகவோ இல்லை அவரோட கட்சியிலேயே இருக்கிற சித்தராமையா போன்ற மற்றவர்களோ அவரை விமர்சனம் செய்வார். அப்போது அதனால தான் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள காங்கிரஸ் அரசு அதனால் அவங்க மேகதாடு கட்டுவோங்கிறாங்க, காவிரியில் தண்ணி தரமாட்டேங்கிறாங்க. இங்கே உள்ள காங்கிரஸ் மேகதாடு கட்டக்கூடாதுங்குது, தண்ணி தரணுங்குது. அங்கே உள்ள பாஜக தண்ணி தரக்கூடாதுன்னு சொல்லுது. இங்கே உள்ள பாஜக நாகேந்திரன் போன்றவர்கள் தண்ணி தரணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த தேசிய கட்சிகளுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. 2 இடத்துலையும் பேலன்ஸ் பண்ணி ஆகணும். நதிநீர் கொள்கையில் 2 தேசிய கட்சிகளும் கோட்டை விட்டுருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா சார்? கோட்டை விட்டுருக்காங்க இல்லை, அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்றாற்போல் அரசியல் செய்கிறார்கள், அப்படி தான் கணக்கு. நதிநீர் ஆணையத்தில் அவங்க பிஜேபி பார்த்து கொடுக்கல, காங்கிரஸை பார்த்து கொடுக்கல. ஏதோ ஒரு 2 மாநிலங்களுக்கான தேவைகள், மழை பெய்யக்கூடிய நீர் தேக்கத்துக்கான அளவு முறைகளை வைத்து அந்த ஒரு சீசன்லேயும் எவ்வளோ நடந்திருக்குன்னெல்லாம் பார்த்து தமிழ்நாட்டுக்கு 175 TMC என்னமோ ஒரு வருஷத்துக்கு அவங்க 175.5 என்னமோ முடிவு பண்ணியிருக்காங்க. இல்லை என்ன ஒரு பிரச்சனை என்றால், இந்த 175 என்பது ஒரே நாளில் கொடுப்பதில்லை. ஒரு பீரியடில் 30, 40, 15ன்னு ரிலீஸ் பண்ணுது. தண்ணீர் மழை பெய்தால்தான் தண்ணீர் சேரும். சரி, தண்ணீர் சேர்ந்தால்தான் விட முடியும். தண்ணீர் சேர்ந்ததா இல்லையா, அவர்களுடைய அணைக்கட்டில் எவ்வளவு தண்ணீர் இருக்கிறது அந்த மாநிலத்துக்கு தான் தெரியும். தமிழ்நாட்டிலிருந்து போய் பார்க்க முடியாது. முல்லை பெரியாறில் இதே பிரச்சனை வரும்போது, உதாரணத்துக்கு ஒப்பீட்டுக்காக சொல்கிறேன்,
கேரளாவில் 142 அடிக்கு மேலே அது இருக்கிற அணையை வந்து பழசாக போச்சு, அது இடிச்சிட்டு புது அணை கட்டணும், 142 அடிக்கு மேலே அதிக உயரத்தில் கட்டணும். அப்போ உயரம் அதிகமானால் நீர்த்தேக்கம் அதிகமாகும். கேரளாவுக்கு நீர்த்தேக்கம் அதிகமானால் தமிழ்நாட்டிற்கு அதனால் வெளியாகக்கூடிய நீர் வந்து குறையும் இயல்பாக. அப்போ தமிழ்நாடு சொல்லுது கட்டக்கூடாது, இந்த உள்ள அணை வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, இடிக்கக்கூடாது. இப்போ அதை வந்து மத்திய அரசிலிருந்து வந்து அந்த நீர் ஆணையம், மத்திய அரசு எல்லாம் வந்து பார்த்துட்டு ஸ்ட்ராங்காக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இடிக்க முடியாது, இடிக்கக்கூடாது, புது அணை கட்ட வேண்டிய வேலை இல்லை இப்போதைக்கு, மறுபடியும் மறு உத்தரவு மாற்றி வந்தால் ஒழிய. ஆனால் இந்த 142 அடி தான் இருக்கா உங்களுக்கு தண்ணி விடணுன்னா? 142 அடி இல்லை, கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது உண்மையாக பொய்யா எப்படி தெரியும்? தமிழ்நாட்டிலிருந்து இன்ஜினியர்கள், பொறியாளர்கள் வந்து ஒரு டீம் போவாங்க. அங்கே போய் வந்து ஆய்வு பண்ணுறதுக்கு அனுமதி பண்ணணும்னு நதிநீர் ஆணையமும் உச்சநீதிமன்றமும் சொல்லுது. ஆனால் ஒரு தடவை இவங்க போகும்போதும் இவங்களே அனுமதி மறுக்கப்பட்டு இவர்கள் எப்படியோ வந்து வெளியேற்றப்படுகிறார்கள், அனுமதி மறுக்கப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையை மறைக்கிறார்கள் என்று அர்த்தம். உண்மையை வந்து 140 தான் இருக்குது, 138 தான் இருக்குது அடி அப்படின்னு சொன்னால் வந்து பார்த்து பாருங்கய்யா இவ்வளோ தான் இருக்குது சொல்ல வேண்டியதானே. அனுமதி மறைக்கிறார்கள் என்றாலே அங்கே ஏதோ மறைக்கிறார்கள். இது கேரளா உதாரணம் சொல்கிறேன். இதே மாதிரி தான் மேகதாடு இன்னும் வரவே இல்லை, கட்ட ஆரம்பிக்கலை. அது இப்போ கூட அந்த டிபிஆரை வந்து அந்த டீட்டெயில் ப்ராஜெக்ட் போட்டால் மறுபடியும் திருப்பி அமைச்சிட்டாங்க நேற்று. அது வந்து திருப்பி அமைச்சதுனால ஒரு பெரிய தமிழகத்துக்கு வெற்றி, கர்நாடகத்துக்கு பின்னாடிலாம் ஒன்றும் கிடையாது. அந்த டிபிஆரில் ஏதாவது விவரங்கள் சரியில்லை, இந்த ஃபார்ம் சரியாக ஃபில்அப் பண்ணலைன்னா திருப்பி அமைச்சு ஒழுங்காக ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு வான்னு சொல்கிற மாதிரி தான். ஸோ அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ இந்த மேகதாடு விஷயத்தில் வந்து தமிழ்நாடு அரசு முதல்வர் விஜய் எடுத்த மிக தவறான முடிவு. வழக்கமான நமக்கு இருக்கக்கூடிய, அதாவது அவங்க தண்ணி தர வேண்டிய நீரை அவர்கள் தர மறுத்தால் நமக்கு ஒரு வழி வந்து நதிநீர் ஆணையத்திடம் முறையிடுவது. அங்கே நமக்கு நீதி கிடைக்கலன்னா உச்சநீதிமன்றம். இதுதான் சட்டபூர்வமான வழிகள். சார், இந்த வழிகளுக்கு முன்னாடியே தாவேக்காவினுடைய தலைவர், தமிழ்நாட்டினோட முதல்வரான விஜயோட படத்தை அங்கே இருக்கக்கூடிய கடன் அமைப்புகள் வந்து கிழிக்கிறத, அந்த படத்தை அவமானப்படுத்துறத பார்க்குறோம். ரூட் மாஃபியா என்று ஒரு அமைப்பை தாவேக்கா வச்சுருக்காங்க. இவ்வளோ நாள் வந்து தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சி விஜயோ முதல்வர் விஜயை எதிர்த்து பேசுனா அவர்களுக்கு எதிராக டிஜிட்டல் போர் தொடுக்கிற அந்த ரூட் மாஃபியா கர்நாடகா அமைப்புகளுக்கு எதிராக ஏன் போர் தொடுக்கலை, டிஜிட்டல் போர் தொடுக்கலை என்ற ஒரு கேள்வியை சமூக ஊடகங்களில் வச்சுட்டு வராங்க. எப்படி பார்க்கலாம் இதை? ரூட் மாஃபியாவை விடுங்க, கர்நாடகாவை சேர்ந்த ஜனநாயகனுடைய தயாரிப்பாளரான வெங்கட்ரமணா அவர்களை, தமிழ்நாட்டிற்கு எந்த தொடர்பும் இல்லாத வெங்கட்ரமணா அவர்களை தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக அமைச்சர் அந்தஸ்தில் வைத்திருக்கிறாரே முதல்வர் விஜய். காவிரி விஷயத்தில், மேகதாடு விஷயத்தில் அவர் என்ன சொல்கிறார், என்ன செய்கிறார்? ஒன்று. ரெண்டாவது, அவர் தயாரித்ததாக சொல்லப்படும், உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னு எல்லாருக்கும் புரியும். ஆமாம், அந்த படம் ஜனநாயகன் படத்தை பெங்களூரிலோ மற்ற இடங்களில் கர்நாடகாவில் கிழிக்கிறார்கள் என்றால் முதலில் அதற்கு உணர்ச்சி வசப்பட வேண்டியதோ ரியாக்ஷன் கொடுக்க வேண்டியதோ யார்? அந்த படத்தின் தயாரிப்பாளர். எங்கேயாவது ஒரு வார்த்தை பேசியிருக்காரா? ஏதாவது ஒரு அறிக்கை வந்திருக்கா? டெல்லி பிரதிநிதி டெல்லியில் பேசுவார்னு நினைக்கலாம் சார். இல்லைங்க, ஜனநாயகன் நான் முதல்ல டெல்லி பிரதிநிதியை பற்றி பேசி முடிச்சுட்டேன். அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்குறேன். அவர் யாருடைய டெல்லி பிரதிநிதி? தமிழக அரசின் டெல்லி பிரதிநிதி. இப்போ எங்கே போய் பேசணும்? டெல்லியில் பேசலாம். இதில் பிரதமரிடம் போய் பேசி அவர் வந்து இப்போ கூட சொல்கிறாங்க பிரதமரிடம் பேசி உத்தரவு போட வைக்கலாம். இதில் வந்து புரிந்து சொல்கிறார்களா புரியாமல் சொல்கிறாரா தெரியல. பாரத பிரதமர் வந்து மோடியாக இருந்தாலும் சரி, அவர் யாராக இருந்தாலும் சரி, அவர் சொன்னால் கர்நாடகாவில் வந்து ரிலீஸ் பண்ணுன்னா ரிலீஸ் பண்ண அப்படி இல்லை சட்ட அமைப்பு. நதிநீர் ஆணையம் சொல்ல வேண்டும். அது சொல்வதை ஒரு கால் கர்நாடக அரசு கேட்கவில்லை என்றால் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தை நாடி உச்சநீதிமன்றம் உத்தரவு போட வேண்டும். இதில் மத்திய அரசுக்கு வந்து வேலை ஒன்றும் கிடையாது. ராகுல் காந்தி இன்று சென்னை வந்திருக்கிறார். அவர் முதல்வர் விஜயை சந்திக்க இருக்கிறார். சந்திக்காமலும் போகலாம், நேரமின்மை காலம் 7 மணிக்கு ஃப்ளைட் அவருக்கு.
ராகுல் காந்தியிடம் கேட்டால் என்ன சொல்லுவார்? நான் டிகே சிவகுமார் அவர்களிடம் பேசுகிறேன் என்று சொல்லுவார். இதை தவிர வேறு என்ன பேசுவார்? டிகே சிவகுமார் வந்து நீங்கள் தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக ராகுல் காந்தி பேச விட்டுட்டு கர்நாடகாவுக்கு எதிராக இருந்தால், கர்நாடகாவுக்கு இருக்கிறதே ஒரு 2-3 மாநிலம் தான். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறது அதிகாரத்தில் பங்கு, அதுவும் 2 பேர் இருக்காங்க. கர்நாடகாவில் முழுமையான அரசு இருக்கிறது, காங்கிரஸ் அரசு. டிகே சிவகுமாரையோ கர்நாடக அரசையோ கர்நாடக மக்களையோ காங்கிரஸ் பகைத்து கொள்ள விரும்புமா? அப்போ ராகுல் காந்தி என்ன போல் சொல்லுவார்? இங்கே வாழான்னு 2 பக்கமும் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போவார். இவ்வளோதான். ஆக இவர்களை தாண்டி நான் கேட்டது என்னென்னா, டெல்லி பிரதிநிதின்னு ஒருத்தர் கர்நாடகாக்காரரை போட்டிருக்கீங்களே, அவர் கர்நாடகா அரசுடன் பேசலாமே. தமிழக அரசின் சிறப்பு பிரதிநிதி டெல்லி பிரதிநிதினா டெல்லியில் தான் பேசணுமா? அவருடைய சொந்த மாநிலமான கர்நாடகாவில் பேசக்கூடாது அவர்? ஒன்று. அடுத்தது, அவர் தயாரித்ததாக சொல்லப்படும் ஜனநாயகன் பட போஸ்டரை அங்கே கிழிக்கிறாங்க, அந்த தியேட்டர்களை தாக்குகிறார்கள் என்றால், அந்த முதல்வரிடம் ஐயா என்னுடைய படம், நான் தயாரித்த படம், அதை ஓட விடாமல் தாக்குறாங்க அப்படின்னு சொல்வதற்கு அவருக்கு எல்லா அதிகாரம். அவர் கர்நாடகாவை சேர்ந்தவர். கர்நாடகாவில் ஒரு திரையரங்கிலையும் ஜனநாயகன் இன்று ஓடலை. அப்போ தயாரிப்பாளர் ஒரு கால் தமிழ்நாட்டுக்காரராக இருந்தால் கூட நீங்கள் வந்து அது தமிழ்நாட்டு பிரச்சனைன்னு விட்டுடலாம். தயாரிப்பாளர் கர்நாடகாக்காரர், அவர் ஆந்திராலேருந்து வந்து கர்நாடகாவில் செட்டில் ஆனாருங்கிறாங்க. ஆந்திராலேருந்து தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் அரசியல்வாதிகள் செட்டில் ஆகிருக்காங்க, அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி. அதை விடுங்க, இன்றைக்கி கர்நாடகா ஆதார் கார்டில் கர்நாடகா இருக்கா இல்லையா? அவ்வளோதான் விஷயம். இதுக்கு முன்னால் நம்ம ரிஷி மூலம் நதி மூலம்லாம் பார்க்க முடியாது. அப்படி பார்க்க போனால் ஏதோ ஒரு ஆய்வில் சொல்கிறாங்க, தமிழர்களே ஆப்பிரிக்காவிலேருந்து வந்தவர்கள் தான். அது உண்மையோ பொய்யோ, அது சரியோ தவறோ, நம்ம அதுக்காக வந்து ஒவ்வொருத்தரையும் அந்த மாதிரி பின்னாலேயே போயிட்டு இருக்க முடியாது. ஆனால் ஜனநாயகனுடைய தயாரிப்பாளர் என்ற முறையில் வந்து பாதுகாப்பு கொடுங்கள்னு கேட்கலாமே. கர்நாடகாவில் தானே அவர் இருக்கார், அந்த முதல்வரிடம் அவர் போய் கேட்கலாமே, ஒன்றும் தவறு இல்லையே. அதுவும் தமிழ்நாட்டுடைய டெல்லி பிரதிநிதி என்ற ஒரு அமைச்சர் அந்தஸ்து, அது ஒரு சாதாரண பிரஜை மட்டும் இல்லை. அவர் ஒரு கால் அந்த படத்துக்கும் அவருக்கும் ரொம்ப சம்மந்தம் இல்லையோ என்னமோ, தயாரிப்பாளர்னு பேர் மட்டும் போட்டாங்களோ என்னமோ. ஏன்னா வெளியில் சொல்கிறாங்க அவர் டம்மி தயாரிப்பாளர், பின்னால் வந்து வேறு குரூப்பு, ஒரு பிஸ்னஸ் குரூப்பு, அதுக்கு பின்னால் யாரோ இருந்தாங்க போனாங்க வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியல, இல்லை தெரிஞ்சுக்க விரும்பலை. ஆனால் அந்த தயாரிப்பாளர் அமைதியாக இருக்கிறார். ஜனநாயகன் போஸ்டருக்கு சரி, கர்நாடகாவில் கொஞ்சம் வசூல், மொத்த வசூலில் இப்போ ஏற்கனவே வந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஜனநாயகன் வசூல் ஆகலை சார். 250 கோடிக்கு மேலே வசூல் ஆயிடுச்சுங்க சார். நீங்கள் ரொம்ப தான் உங்கள் வயசுக்கு இப்படி தான் அது சொல்கிறதெல்லாம் நம்புறது தான் உங்கள் வயசு, அப்படி தான் சொல்லுவாங்க. முதல் 2 நாள் எவ்வளோ ஆச்சுன்னு பாருங்கள், 112 கோடி. லியோ படம் வந்து ஒரே நாளில் 112 கோடியே வந்தது. அப்புறம் இன்னொரு படம் வருது வந்து 142 கோடி வந்தது முதல் நாளில். ஈசிஆரில் வந்து தியேட்டர் பேர் வேண்டாம், ஒரு ஷோ வந்து ஒரே ஒரு ஆள் மட்டும் வராருன்னு சொல்லி அந்த ஆள் வந்து ஐயா உனக்காக ஷோ போட முடியாது, படத்தை திருப்பி வாங்கிக்க, கூட வேணால் ஒரு பாப்கார்ன் ஒரு கொக்கோ கோலா ஏதாவது வாங்கிக்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சி விட்டாங்க, ஷோவை கேன்சல் பண்ணிவிட்டு. இது வந்து பல மாவட்டங்களில் பல தியேட்டரில் நடந்திருக்கு. இல்லை நான் வந்து ஜனநாயகன் படம் நல்ல படமாக இல்லையாங்கிறத பற்றி அது ஒரு பெரிய நமக்கு வேலையே இல்லை. எவ்வளோ படம் நல்ல படம் வருது, எவ்வளோ படம் சுமாரான படம். விஜய் படமே பிரமாதமாக ஓடின படமும் இருக்குது, சுமாராக ஓடின படமும் இருக்குது. அதனால் இதில் வந்து ஒரு காரணமும் ஒரு லாஜிக் இருக்குது. ஏற்கனவே வந்து சட்டவிரோதமாக யாரோ அதை வெளியிட்டு பல கோடி பேர் பார்த்துட்டாங்க. அப்புறம் தியேட்டரில் பிரமாதமாக ஓடணும்னு எதிர்பார்க்க முடியாது. இப்போ ஓடுறதே அவருடைய தொண்டர்கள் போய் பார்த்துருக்காங்க, திருவிழாவாக கொண்டாடி போய் திருவிழாவாக கொண்டாடி போய் பார்த்துருக்காங்க. போய் பார்த்தது மட்டும் இல்லாமல் கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க. தண்ணீர் விட்டு கழுவுவதற்கு காவிரி நீர் வரலையே, தண்ணீர் வரலன்னா என்ன பண்ணுறதுன்றதுனால அமைச்சர்கள்லாம் கண்ணீர் விட்டு கழுவி இருக்கிறார். சார் இதில் ஒரு பெரிய அதிர்ச்சி என்னென்னா, செந்தில் பாலாஜியும் படத்தை பார்த்துருக்காருன்னு டிவிகே தரப்பில் வந்து இவ்வளோ பேர் பார்த்தும் இவ்வளோதான் வசூல் தான் என்னங்க. விஜய் அவர்களுக்கு நேர அரசியல் எதிரின்னா ஸ்டாலின் அவர்களை விட செந்தில் பாலாஜி தான் சொல்லணும். அவரே போய் உட்கார்ந்து படம் பார்க்குறாரு. ஆனால் பெரிய தமாஷை என்னென்னா, மீடியாவில் சொல்கிறாங்க செந்தில் பாலாஜி தலைமறைவுன்னு சொல்கிறாங்க. ஏங்க அவர் தான் ஜனநாயகனில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு, அதை வீடியோ எடுத்து ஃபோக்கஸ் பண்ணி போகிறாங்க. அப்புறம் என்ன தலைமறைவு? இது மாதிரி போல இருக்குது. இந்த திமுக பொருட்லையும் இப்படி தான் தனிப்படை அமைத்தார்னு. இந்த செந்தில் பாலாஜி தம்பி அசோக்குமாருக்கு 20 தனிப்படைகள் துபாயில் தேடினார்கள், கம்போடியாவில் தேடினார்கள், அமெரிக்காவில் தேடினார்கள், ஆப்பிரிக்காவில் தேடினார்கள். அப்புறம் கடைசியில் பார்த்தா இங்கே ஈசிஆரில் இருந்தார் அவர்.
எங்கே இருக்காரோ அதை மட்டும் விட்டுட்டு பாக்கி எல்லா இடத்துலையும் தேடுவாங்க. அதுதான் தனிப்படை. சரி, அது மாதிரி செந்தில் பாலாஜி தலைமறைவு என்று சொல்கிறார். இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க, இந்த ஐஏஎஸ் அதிகாரியாவது விசாகனா தலைமறைவு யாரோ சொன்னீங்களே இப்போ. ஆமாம், நம்ம டாஸ்மாகை முன்னாள் அதாங்க முன்னாள் எம்டி விசாகன் ஐஏஎஸ் அவர்கள். அவர் தான் இவர் A1 அந்த வழக்கில், அந்த குற்ற வழக்கில், குற்ற புகாரில். இவர் வந்து A2. அதில் வரிசையாக வருது. இந்த நரேன் கார்த்திக்னு 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க நேற்று. A5 வந்து நம்ம புகழ்பெற்ற ரத்தீஷ், அதான் அந்த ஸ்விம்மிங் பூலோட வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு அவர். 400 கோடிக்கோ 500 கோடிக்கோ கட்டினார். அவர் தான் வந்து விசாகனுக்கு வந்து டெய்லி எங்கே வாங்கணும் எவ்வளோ வாங்கணுங்கிறதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன். எம்டிக்கே எம்டியாக இருந்தவர், சூப்பர் எம்டியாக இருந்தவர் அவர் தான் ரத்தீஷ். அவர் எந்த நேரமும் கைது செய்யப்படுவார் என்று சொல்கிறார்கள். அப்போ தான் அந்த 41 இடத்துல என்னமோ சர்ச் பண்ணாங்க, ரெய்டு பண்ணாங்க. அதில் டிஆர் பாலு தொடர்பானது, கால் வாசுதேவன் தொடர்பானது, திமுக தொடர்பான சாராய ஆலைகள் அது தொடர்பான இடங்கள்லாம் பண்ணதில் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களில், இந்த கடந்த திமுக ஆட்சி 5 வருடங்களில் இந்த சாராய பணம் மட்டும் லஞ்சமாக பெறப்பட்டது மட்டும் 3 லட்சம் கோடிங்கிறாங்க. அதாவது வருஷத்துக்கு 60,000 கோடின்னு சொல்கிறாங்க. அப்போ 5 வருஷத்துக்கு தோராயமாக 3 லட்சம் கோடி. அரசுக்கு வருமானம் 40,000 கோடி ஒரு வருஷத்துக்கு. இது ரொம்ப அநியாயமாக தெரியல. 60-40நாவது வச்சுக்கூடாதா? 40-60 வச்சுருக்கீங்க. அரசுக்கு 40, லஞ்சம் 60. ஒரு மனசாட்சி வேண்டாமா? 60 அரசுக்கு கொடுத்துட்டு 40 வச்சுக்க கூடாதா? திமுகவிடம் நம்ம வந்து மனசாட்சி பிரகாரம் கேட்கிறோம். சரி, ரைட்டு, நடந்தது. 3 லட்சம் கோடின்றாங்க. இப்போ செந்தில் பாலாஜி அவர்களெல்லாம் அது ஒரு வாரம் லீவு கேட்டிருக்காரு அவர், அந்த இதுக்கு விசாரணை ஆவரால். பதில் சொல்லணுன்னா அவர் வக்கீல் கீழே கேட்டு சொல்லணும். தம்பி என்ன சொல்கிறாருன்னு கேட்கணும். தம்பி அவரும் ஒன்றா பேசிக்கணும். இப்போ கைது பண்ண நரேனோ கார்த்திக்கோ என்ன சொல்லியிருப்பாங்கன்றதை யோகம் பண்ணி வழக்கறிஞர்கள் மூலம் தெரிந்து கொண்டு ஒன்றோட ஒன்று இடிக்காமல். எவ்வளோ கஷ்டம் இருக்குது பாவம், நமக்கு புரியுது. அந்த விசாரணையில் எதுவும் மாற்றி சொல்லிடக்கூடாதுங்கிறதுனால டைம் கேட்டிருக்காரு. 2வது, நமது சட்ட அமைப்பையும் பாருங்கள். இங்கே உயர்நீதிமன்றத்தில் இங்கே முன்ஜாமீன் ரத்து செய்தாங்க. மறுநாள் காலையில் அங்கே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு பதிவாகுது, மேல்முறையீடு முன்ஜாமீனுக்காக. மாண்புமிகு நீதிபதி மோகனா அவர்கள் தமிழர் தான் அவர். அவங்க வந்து இப்போ தான் வழக்கறிஞராக இருந்து தேர்வானார்கள் உச்சநீதிமன்றத்தில். அவர்கள் ஏற்கனவே செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக சில வழக்குகளில் அவங்க வந்து வழக்கறிஞராக இருந்ததுனால இதிலிருந்து விலகிட்டாங்க. ஓகே, விலகிறேன்னா அது வழக்கமான ரெக்கூஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி, அப்படி போனோன்னா இன்னொரு வேற ஒரு நீதிபதி அமர்வு, இந்த அம்மா விலகிறாங்க. உடனே வேற ஒரு நீதிபதி அந்த இடத்தில் அமர வைக்கப்படுகிறார். அன்றைக்கே விசாரித்து அன்றைக்கே அவருக்கு முன்ஜாமீன் கொடுத்தது. இதே மாதிரி பாமர மக்களுக்கும் கிடைச்சா, இந்த மாதிரி நீதி வந்து இவ்வளவு விரைவாக கிடைத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். 10 வருடங்களுக்கு 30 வருடங்களுக்கு மேலாக உச்ச நீதிமன்றத்தில் இருக்கும் வழக்குகள் 31 வழக்குகள். 20 வருடங்களுக்கு மேலாக சில ஆயிரக்கணக்கான வழக்குகள். 10 வருடங்களுக்கு மேலாக 10,000 சொச்சம் வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் மட்டும். இன்னும் நம்ம உயர் நீதிமன்றத்துக்கு வரல, கீழமை நீதிமன்றங்களுக்கு வரல. ஏறத்தாழ 1 லட்சம் வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் மட்டும் பெண்டிங் இருக்குது ரொம்ப வருஷம். செந்தில் பாலாஜிக்கு மட்டும் எப்படி இன்றைக்கி சாயந்தரம் இங்கே வந்து முன்ஜாமீன் ரத்தானோன்னு நாளை காலையில் ஃபைல் ஆகி நீதிபதியை விலகி இன்னொரு நீதிபதி அமர்வு ஏற்பட்டு அதை விசாரித்து முன்ஜாமீன் கொடுக்கப்பட்டு விடுகிறது. பாருங்கள், உச்ச நீதிமன்றம் வந்து நம்ம நீதித்துறை, நான் நீதித்துறையை குறை சொல்ல வேண்டும் என்பதில்லை. இந்த விரைவு, ஏன் இந்த விரைவு? அவசர வழக்காக விசாரிச்சிருக்கலாம்ல சார். இதில் என்ன அவசரம்? இப்போ என்ன செந்தில் பாலாஜி தூக்கில் போடுறாங்களா? போடணும்னு நான் நினைக்கல. ஏன் அதை வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தினேன்னா, அவருக்கு எதிராக எனக்கு ஒன்றும் வன்மம் இல்லை. இந்த அஜ்மல் கசாபு, அதுக்கப்புறம் அந்த யாசின் மாலிக், இந்த மாதிரி வந்து இந்த தீவிரவாதிகள்லாம் வரும்போது, நாளை காலையில் நான் 5 மணிக்கு விடிகாலையில் தூக்கில் போட்ட சொல்லி அதை உறுதிப்படுத்த போது கடைசி நிமிடத்தில் ஒரு வழக்கு போடுறாங்க. அப்போ நடு இரவே விசாரிக்கிறார்கள். ஏனென்றால் இது காலையில் 10 மணிக்கு விசாரிக்கிறதுக்குள்ளே விடிகாத்தால் 5 மணிக்கு தூக்கில் போட்டுருவாங்க.
நார்மலாக தூக்கில் போடுறது 6 மணிக்கு முன்னால் தான் போடுவாங்க. அப்போ நடு இரவில் விசாரிப்பதற்கான ஒரு லாஜிக் இருக்குது. அது கூட வந்து அந்த 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 அவசியம் வேணுமா வேண்டாமாங்கிறது அந்த நீதிமன்றம் தான் தீர்மானம் பண்ணணும். ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்ட தீர்ப்பு, அதை நிறைவேற்றணும், பேசாமல் விட்டு கூட போகலாம். சரி, ஒரு அவகாசம் கொடுப்பதில் தவறில்லை என்று நினைத்தால், அது எந்த குற்றம் செய்தவனுக்கும் ஒரு அவகாசம் கொடுப்பதில் தவறில்லை என்றால் அது நீதித்துறையின் பெருந்தன்மை. இது என்ன அப்படி ஒரு வழக்கா? அவரை வந்து அடுத்த விசாரணை அவர் வந்து ஒத்துழைக்கிறார், இப்படி தானே உயர்நீதிமன்றத்தில் சொன்னார் ஒத்துழைக்கிறேன்னு. அடுத்து 10 நாளைக்கு அவர் வந்து அவரோ அவர் தம்பியோ வந்து திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் வந்து அவர் ஆஜராகவில்லையே. இல்லை, அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி எஃப்ஐஆரில் என் பேர் இல்லை, நான் ஏன் ஆஜராகணும்னு விளக்கம் கொடுத்தாரு. நான் நார்மலாக வந்து ரொம்ப நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன். என்னை அந்த நாகரிகத்தை கைவிட வைக்காதீங்க. அப்போ எதுக்கு வந்து நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் நான் ஒத்துழைக்கிறேன் என்று உங்கள் வக்கீல் சொன்னாரே, உங்கள் வழக்கறிஞர் வந்து எவ்வளவு அறிவாளி, அப்படியே அவர் அறிவாளியா இல்லையா என்பதை தாண்டி வழக்கறிஞருக்கு வக்காலத்து போட்டு கொடுத்துட்டீங்கன்னா வழக்கறிஞர் சொல்வதெல்லாம் நீங்கள் சொல்வது போலத்தான். அது என் வழக்கறிஞர் எனக்கு தெரியாமல் சொல்லிட்டாருன்னு சொல்ல முடியாது. அங்கே நீதிமன்றத்தில் என் பேர் எஃப்ஐஆரே இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே. நீதிமன்றத்தில் சொல்ல வேண்டிய விஷயத்தை எதுக்கு வந்து தெருவில் நின்று சொல்கிறீங்க? நீதிமன்றத்தில் நான் ஒத்துழைக்கிறேன், எனக்கு ஜாமீன் தாருங்கள் என்று கோரியது யார்? செந்தில் பாலாஜி வழக்கறிஞர் மூலமாக. நிபந்தனை ஜாதி, காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை கையெழுத்து போடணும்னு சொல்கிறாங்க. அங்கேயே கேட்குறது, நான் ஏன் கையெழுத்து போடணும்? நான் தான் எஃப்ஐஆரில் என் பேர் இல்லையேன்னு. வாதங்களில் அதை வைத்திருக்க வேண்டியதானே. அப்படியே நீங்கள் வைத்திருந்தால் கூட அதை மீறி ஒரு உத்தரவு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் தீர்ப்பு தான் கணக்கு, உங்களுடைய வாதங்கள் கணக்கில்லை. அப்படி வரும்பொழுது எஃப்ஐஆரில் என் பேர் இல்லையேங்கிறத நீங்கள் உச்சநீதிமன்றம் போகலாம். அடுத்த 1 வாரம் 10 நாளைக்கு போகலையே, அப்புறம் தானே போனார். தாவேக அரசும் இவங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு தெரியல, என்ன புரிய போகுதுன்னு தெரியல. இதுவே திமுக அரசாக இருந்தால் என்ன செஞ்சுருக்கோம்? திமுகவோ அதிமுகவோ, அதாவது அனுபவப்பட்ட அரசு, ஒரு நாள் விட்டுட்டு வரலன்னா ரெடியாக அன்றைக்கி நீ காலையில் வரலையா, பெட்டிஷன் ரெடி பண்ணு, நீதிமன்ற உத்தரவை இவர் மீறிவிட்டார், உடனடியாக அவரை கைது செய்ய அனுமதி வேண்டும். மறுநாள் சாயந்தரம் போட்டுருவாங்க. காலையில் ஒரு தடவை சாயந்தரம் வரணும், வரலைங்க 4 மணி வரைக்கும் கரெக்டாக அந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போது வந்துட்டாரப்பா, வரல. 3வது நாள் காலையில் 10 மணிக்கு ஹியரிங் வந்துடும், 10:30 மணிக்கு. செய்யலையே, செய்ய தெரியலையா, செய்ய முடியலையா? ரைட்டு சார். இதில் ஒரு கேள்வியும் வருது. மேகதாது விவகாரம் சூடு பிடிக்கிற நேரத்தில் செந்தில் பாலாஜியை கொண்டு வராங்க. தமிழக அரசியல் மீது ஏதாவது குற்றச்சாட்டு வரப்போ செந்தில் பாலாஜியை கொண்டு வராங்க. செந்தில் பாலாஜியை வைத்து மடைமாற்று அரசியலை செய்கிறதா தாவேக அரசு என்ற ஒரு கேள்வியும் எழுந்துட்டு செய்யலாம். இப்போ எதுவாக இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து கரூரில் செந்தில் பாலாஜி பண்ணிட்டாரு, கரூரில் செந்தில் பாலாஜி பண்ணி, அது தவிர வேறு என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? அதானே பேசிக்கிட்டு இருக்காங்க. கரூரில் செந்தில் பாலாஜி பண்ணிட்டாருன்னு உண்மையாக சொல்லப்போனால் அதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. அது சிபிஐ விசாரணையில் இருக்குது. விசாரணையில் செந்தில் பாலாஜி குற்றவாளி என்றால் அதற்கான குற்ற நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. ஓகே, இல்லை அவர் வந்து குற்றவாளி இல்லைன்னா இல்லை. இந்த பக்கம் வந்து எஃப்ஐஆர் யார் பேரில் போட்டிருக்காங்க? அங்கே இருந்த அந்த மதியழகனா, அவர் அந்த மாவட்ட நிர்வாகி, அதுக்கப்புறம் புஷி ஆனந்த் அவர்கள், நிர்மல்குமார், ஆதவர்ஜுனா வந்து சாட்சி. ஸோ இந்த 3 பேர் பேரில் தான் எஃப்ஐஆர். இப்போ இவர்கள் குற்றவாளிகளா? இதுதான் சிபிஐயில் வந்து சொல்லக்கூடிய பதில். செந்தில் பாலாஜி வந்து எஃப்ஐஆரில் இல்லை, ஆனால் வந்து இவங்க வந்து செந்தில் பாலாஜி தான் காரணம்னு இவர்கள் விஜய் உட்பட எல்லாரும் போய் சொல்லியிருக்காங்க. அதை எந்த அளவுக்கு அவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த எஃப்ஐஆரில் அவர்களை சேர்க்க வேண்டும். அவர் குற்றவாளி என்று சிபிஐ கருதுமானால் இதை வந்து மேற்பார்வை பார்ப்பதற்கு அஜய் ரஸ்தோகி என்ற ஒரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியும் அவர் தலைமையில் ஒரு குழுவையும் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அதில் இருக்குது. அப்போ எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் மேகதாடு எடுத்தால் கரூரில் செந்தில் பாலாஜி, இப்போ செந்தில் பாலாஜி மீது நீங்கள் வழக்கு போடுவதெல்லாம் வந்து நீங்கள் மடைமாற்றமா என்று கேட்டால் அரசியலில் எப்பொழுதுமே அங்கே ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா இந்த பக்கம் ஒரு ஷோ காமிக்கிறது, மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவது என்பது அரசியலில் மிக சகஜமான விஷயம். அதை தாவேகாவும் செய்கிறது என்பதில் என்னை பொறுத்தவரை ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை. அதே சமயத்தில் நம்மளுடைய கேள்வி என்னென்னா, செந்தில் பாலாஜி தலைமறைவுன்னு ஒரு பக்கம் போகிறீங்க, அவர் ஜனநாயகன் பார்த்துக்கிட்டு இருக்காரு.
அவர் வந்து அந்த காலையில் சாயந்தரம் போகணுன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சொன்னதுக்கப்புறம் 8 நாள் பொறுத்து தான் அவர் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாரு. அது வரைக்கும் நீங்கள் இங்கேயே வந்து நீதிமன்ற அவதூறு, நீதிமன்ற இதை நிபந்தனையை மீறிய வழக்கு எதுவும் போட முயற்சி கூட செய்யலை. நீங்கள் முயற்சி பண்ணீங்க, இங்கே ஃபைல் பண்ணீங்க, அதுக்குள்ளே உச்சநீதிமன்றம் போயிட்டாருன்னா இது நின்று போகும். ஓகே. அப்போ தான் இந்த கேள்வி வருது. அப்போ செந்தில் பாலாஜியை வந்து அதாவது அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த இப்போ இவங்க வந்து இந்த நிபந்தனை இதெல்லாம் சொல்லுது டாஸ்மாக் விஷயத்தில். குதிரை பேர வழக்கில் இந்த விவகாரம் இருக்குது. குதிரை பேர வழக்கு அதில் தான் அந்த கைது அதெல்லாம். இப்போ நீங்கள் அவரை அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறது பூரா நீங்கள் பண்ண வேண்டிய சில விஷயங்களை பண்ணாமல் கொஞ்சம் தாமதிக்கிறதோ, இல்லை வந்து தயங்கியதோ, இல்லை செய்யாமல் விடுவதோ, அது உங்களுக்கு அரசியல் தெரியாததுனாலா, நிர்வாகம் புரியாததுனாலா, இல்லை வேண்டுமென்றேவா? வேண்டுமென்றேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஆகுது? அப்போ அரசியலில் மற்றதெல்லாம் மடைமாற்றம் செய்வதற்காக இந்த செந்தில் பாலாஜியை ஏதோ ஒரு பகடைக்காயாக பயன்படுத்தி கொண்டு எப்பப்பெல்லாம் வேணுமோ செந்தில் பாலாஜி இப்படின்னு காட்டுற மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற யூகமும் சந்தேகமும் மக்களுக்கு ஏற்படுவது தவிர்க்கப்பட முடியாது. நம்ம செந்தில் பாலாஜி குற்றவாளியா இல்லையான்னு எதுலேயும் நம்ம சொல்லலை. சொல்கிறதுக்கு நம்ம ஒன்றும் ஜட்ஜும் கிடையாது. நம்ம ஒரு ஜட்ஜு சொன்னதே ஒரு அமர்வு இல்லைங்குது, ஒரு அமர்வு சொன்னதே இன்னொரு மேலே ஒரு உச்சநீதிமன்றம் இல்லைங்குது. இங்கே உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? செந்தில் பாலாஜி வந்து ஆரம்ப நிலையில் அந்த விசாரணை இருப்பதால் அவரை போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க வேண்டிய அவசியம் ஏற்படும், அதனால் முன்ஜாமீன் தர முடியாது என்று சொன்னது. அதே விஷயத்தில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறது? அது தேவையில்லை, கைது செய்து தான் விசாரிக்க வேண்டும் என்பது அவசியமில்லை, கைது செய்யாமலும் விசாரிக்கலாம். இப்போ நம்மளுடைய கேள்வி என்னென்னா, உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறவங்களும் ஏதோ பாஸ் பண்ணி ஜட்ஜி ஆகியிருக்காங்க. ஆமாம், அனுபவம். உயர்நீதிமன்றத்தில் இருக்கிறவங்களும் ஏதோ சட்டம்லாம் பாஸ் பண்ணி ஏதோ ஒரு அனுபவம் பெற்று அதற்கான தகுதியில் பெற்று. இவங்களுக்கு தெரியல, தப்பாக சொல்கிறாங்கன்னு சொன்னால் நான் நிறைய இடத்துல கேட்பேன், யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. கீழே ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு கிளார்க்கு தப்பு பண்ணாருன்னா மேலே உள்ள சூப்பர்வைசர் மெமோ கொடுக்குறாரு, ரொம்ப மோசமாக இருந்தால் சார்ஜ் ஷீட் போடுறார், நடவடிக்கை எடுக்கிறார். இவர்கள் வந்து தீர்ப்பு தவறு என்று சொன்னால் நம்ம சிஸ்டத்தில் வந்து தவறுக்கு வந்து அது என்ன பரிகாரம்? இதை விட அது வசந்தது. அப்போது அரசு ஊழியர்கள் என்றால் அது ஒரு தனி சட்ட அமைப்பு. நீதித்துறை என்றால் நான் நீதித்துறையை எதிர்ப்பதோ விமர்சனம் செய்வதோ என்னுடைய எண்ணம் கிடையாது. ஆனால் எங்கே நமது வந்து லூப் ஹோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சட்ட இடுக்குகள் எங்கே இருக்குன்னா, இந்த இடுக்குகள் நீங்கள் வேண்டுமென்றே செய்ததாக நான் சொல்லவில்லை. இந்த இடுக்குகளில் அரசியல்வாதிகள் புகுந்து புறப்பட்டு விடுகிறார்கள். இது நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது, நீதித்துறையில் சீர்திருத்தம் வர வேண்டியது அவசியம் என்பது என்னுடைய கருத்து. அதுக்காக அவங்கள வந்து வேறு மாதிரி தீர்ப்பு கொடுத்த நீதிபதிகள்லாம் வீட்டுக்கு அனுப்பணுன்றது நான் சொல்லலை. ஏதாவது ஒரு அக்கௌண்டபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, மற்றதுக்கெலாம் சொல்கிறோம்ல அக்கௌண்டபிலிட்டி, அதிகாரிகளுக்கு அக்கௌண்டபிலிட்டி, அரசியல்வாதிகளுக்கு அக்கௌண்டபிலிட்டி, நீதித்துறைக்கு சரி அது விடுவோம். அது நீதித்துறை அப்படி தான் இப்போ இல்லை, ஆரம்பத்தில் சுதந்திரத்துலேருந்து அப்படி தான் இருக்குது. இதுக்கப்புறம் மொத்தமாக ஒரு மிகப்பெரிய சீரமைப்பு வந்தால் ஒழிய இதை வந்து அவ்வளோ சர்வசாதாரணமாக மாற்றிவிட முடியாது, ஏற்றுக்கொள்கிறோம். ரெண்டாவது, நீதித்துறையை நாம் வந்து சந்தேகப்பட்டு இதை சொல்லவில்லை. நம்ம சொன்ன மாதிரி அந்த இடுக்குகளில் அவர்கள் புகுந்து தப்பித்து விடக்கூடாது என்ற ஒரு ஆதங்கத்தில் தான் சொல்கிறோம். இப்போது நீங்கள் செந்தில் பாலாஜின்னா இப்போ கர்நாடகா பிரச்சனைக்கு வந்தீங்கன்னா இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை யார் கூட்டியிருக்கணும்? தமிழ்நாடு அரசு கூட்டியிருக்கணும். அவங்க தானே கூட்டணும். புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி கூட்டுகிறார், யாரோ ஒருத்தர் கூட்டுறாரு, சந்தோஷப்படணும், ரைட்டு, கூட்டுகிறார், எதிர்கட்சிகள் கூடுகின்றன. இதில் என்ன பயன்? நான் அவர் கூட்டுறதுல என்ன பயன்னு கேட்கல. தாவேகா அரசு, தமிழக அரசு அதை கூட்டியிருந்தால் எல்லாருடைய ஆலோசனைகள் கண்டிப்பாக இன்றைக்கு தாவேகா அரசில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை விட
ஏற்கனவே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் உள்ள எதிர்க்கட்சிகளில் உள்ளவர்கள் மூத்த அரசியல்வாதிகள். இந்த பக்கம் செங்கோட்டையனை தவிர வேறு யாருமே அமைச்சராக இது வரைக்கும் இருந்ததே இல்லை, முதல்வர் உட்பட. அப்போது அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியலாம், விவரங்கள் தெரியலாம், சில ஆலோசனைகள் இருக்கலாம். எல்லா ஆலோசனைகளுமே வந்து நடைமுறைக்கு அது பயன்படக்கூடியதாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அந்த ஆலோசனைகளை கேட்டு விவாதித்து எதுவாக இருந்தாலும் ஒரே குரலாக இந்த மேகதாடு விஷயத்திலோ காவிரி நீர் விஷயத்திலோ நீங்கள் எழுப்பினால் வெளியே அதற்கு ஆணையத்திலோ உச்சநீதிமன்றத்திலோ கர்நாடக அரசிடமோ அழுத்தம் ஏற்படும். நீங்கள் எதிர்கட்சிகள்லாம் தனியாக ஒரு கூட்டம் போட்டு ஏதோ ஒரு பரிந்துரை பண்ணுறாங்க. அந்த அந்த கூட்டமைப்புக்கும் தாவேக்காவும் வரல, திமுகவும் வரல அப்படின்றது ஒரு பெரிய செய்தியாக இருக்குது. இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் தாவேகா தான், அதாவது தமிழக அரசு தான் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்க வேண்டும். திமுக இதுக்கு ஏன் வரல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவங்க கூட பேசும்போது சொன்னாங்க, அனைத்து கட்சி கூட்டம் வேண்டுமானால் நீங்கள் திமுகவை விட்டு கூட நீங்கள் வந்து பண்ணுங்கன்னு சொல்லி துரைமுருகனும் யாரோ பேசும்போது பேசினாங்க. அது ஏன் திமுகவை விட்டு என்று அவராக எடுத்து கொடுத்தார் என்று தெரியவில்லை. இப்பொழுது இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கும் திமுக ஏன் போகவில்லை என்பதும் புரியாத புதிர். இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை உண்மையிலேயே வந்து ஒரு கால் தாவேகா அரசு கூட்ட தவறிவிட்டது, அது தவறு என்று தான் விமர்சனம் செய்யணும். அப்போ யார் வந்து அடுத்தது அதை வந்து அந்த கூட்டத்தை கூட்டி இருக்க வேண்டும் என்றால் திமுக எதிர்கட்சி. ஏனென்றால் இல்லை, எதிர்கட்சிகளில் வந்து எது இருப்பதிலேயே பெரிய எதிர்கட்சி 59 இடங்கள் பெற்றது யாரு? திமுக. அதிமுக 47 -7 நினைக்கிறேன், 40ன்னு வச்சுங்க. ஆக அடுத்த தாவேகாவுக்கு அடுத்த பெரிய கட்சி இப்பொழுது உள்ள சட்டமன்றத்தில் திமுக. எதிர்கட்சி தலைவர்னு உதயநிதி தானே அந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ திமுக தானே கூட்டியிருக்கணும். புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி கூட்டுவதில் தவறு ஒன்றும் இல்லை, அதுக்கு போயிருக்கலாமே. நீங்கள் கூட்டவும் தவறிவிட்டீர்கள், கூடிய கூட்டத்திற்கும் போகவில்லை. அப்போ எதுக்கு? நாளைக்கு இந்த எதிர்கட்சிகள் ஏதாவது முடிவெடுத்தால் எங்களுக்கு தெரியாது. வெறும் அரசியலாக மட்டுமே பார்க்க இவர்கள் யாருமே விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை வந்து தாவேகா அரசும் பார்க்கல, திமுகவும் பார்க்கல. பார்க்குற மற்ற கட்சிகள்லாம் ஏதோ ஒரு அரசியல் காரணமாகவும் இருக்கலாம், இல்லை உண்மையான காரணமாகவும் இருக்கலாம். ஏன் விவசாயிகளுக்கான, ஏன்னா அவங்கவுங்க தொகுதியில் போய் அவங்கள விவசாயிகளை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஓட்டு கேட்டு அவங்கள்ட்ட தானே போகணும். ஆமாம். அப்படி இருக்கும்பொழுது அங்கேயாவது வந்து கலந்து கொண்டு இருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ இதில் வந்து விஜய் அவர்கள் நேரே 3ஆம் தேதி போவார். நான் சொல்லிகிட்டு இருக்கேன், 10 நாள் முன்னாலே சொல்லிகிட்டு இருக்கேன், போக மாட்டாருங்க அந்த ஆள். என் ஜோசியத்தை சொன்னால் கேளுங்க சார். விஜய் வருவதற்காக பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அதுக்கப்புறமா டிகே சிவகுமார் அவர்கள் இங்கே வர வேணாம், சூழல் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கருத்தை நம்ம எப்படி சார் பார்க்கலாம்? ஆமாங்க, வாட்டாள் நாகராஜ் என்பவர் தமிழருக்கு பொதுவாக எதிரானவர். தமிழ் படங்களே வந்து பெங்களூரில் தியேட்டரில் போடக்கூடாதுன்னு சொல்லி பல முறை தாக்கியவர். தமிழர்கள் இருக்கும் பகுதியில் வன்முறைக்கு பல முறை காரணமாக இருப்பவர். வயசாயிடுச்சு அவருக்கு, இருந்தால் கூட ஒரு சின்ன இயக்கம் வச்சுருக்காரு. வாட்டாள் நாகராஜ் என்றாலே அது ஒரு வன்முறை இயக்கம்ங்கிறது ஒரு பேர் உண்டு. வாட்டாள் நாகராஜ் சொல்லிட்டாரு, அவர் தான் இந்த போஸ்டர்லாம் கிழிச்சிட்டு இங்கே யாரும் கர்நாடக எல்லை, அதாவது பெங்களூர் எல்லைக்குள் விஜய் வந்தால் நாங்கள் வந்து போராட்டம் செய்வோம்னு சொன்னார். டிகே சிவகுமார் முதல்வராக இருக்கிறார். ஒரு வாட்டாள் நாகராஜ் ஒன்றும் பெரிய அப்படியே எதிர்கட்சி இல்லை, ஒரு பெரிய இயக்கம், லட்சக்கணக்கான தொண்டர்களை கொண்ட இயக்கம்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் நினச்சா வாட்டாள் நாகராஜ் தூக்கி உள்ளே வச்சு அவர் கூட இருக்கிற அன்றைக்கி அந்த போஸ்டர்லாம் கிழிக்கிற வீடியோ பார்த்தீங்களா, 10 பேர் கூட இல்லை அவர் கூட, வாட்டாள் நாகராஜ் கூட. நினச்சா உள்ளே தூக்கி வச்சுருக்க முடியாதா? விஜயோட பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்தியிருக்க முடியாதா? அப்போ விஜய் வருவதை விரும்பவில்லை. ஏனென்றால் அது ஒரு சங்கடத்தை ஏற்படுத்திவிடும். வந்து கேட்க, இன்ஃபேக்ட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரத்து ஆகணும், இது ரத்து ஆகும் என்று நான் ஏன் எதிர்பார்த்தேன் என்றால், நான் எதிர்பார்த்தபடியே டிகே சிவகுமார் அவர் மூத்த அரசியல்வாதி. அவர் என்ன பண்ணார், ஹெலிகாப்டர்லாம் அரேஞ்ச் பண்ணிடுறாரு. ஆமாம். எதுக்கு? எல்லா அணைகளையும் கூட்டு போய் காமிச்சு, இங்கெல்லாம் வந்து பாதி தான் இருக்குது தண்ணி, முக்கால்வாசி தான் இருக்குது, முழுசாக இல்லை
வேண்டிய அளவுக்கு இல்லை, இது கீழே தான் இருக்குது. எல்லாத்தையும் காமிச்சிட்டாரா? அப்புறம் பெங்களூர் ரிசர்வாயர் குடிநீர் பாருங்கள், பாதி தான் இருக்குது. இப்போ விஜய் என்ன பண்ணுவார்? முதல்வர் விஜய் இல்லை அவருடைய இடத்தில் யார் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க? மனம் இறங்கி இல்லை மனமெல்லாம் இறங்கலாம் வேணாம். ஆமாம் கரெக்டுங்க, பாதி தான் இருக்குது, ஆமாம் உண்மைதான், ஆமாம் ஆமாம் ஆமான்னு சொல்லுவோம். குறைந்தபட்சம் தலையாவது ஆட்டுவார். சட்டமன்றத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது தான் கொஞ்சம் அப்படி உத்து பார்த்துட்டு அப்படியே உட்கார்ந்துருந்தார். இப்போ அட்லீஸ்ட் தலையாவது ஆட்டுவார். முடிஞ்ச உடனே இப்படி போன உடனேயோ இல்லை எதாவது என்ன சொல்லுவார்? எல்லா விவரங்களையும் அவரிடம் நான் தெரிவித்து விட்டேன். அவர் தமிழக முதல்வர் விஜய் சகோதரர் எல்லாவற்றையும் நன்றாக புரிந்து கொண்டார். தமிழக விவசாயிகளுக்கு எதிராக நாங்கள் செயல்படணும் என்ற எண்ணம் இல்லை. அதே சமயத்தில் எங்களுடைய குடிநீர் பிரச்சனை, எங்களுடைய விவசாயிகளுடைய பிரச்சனையை நாங்கள் முதலில் கவனிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. இதை புரிந்து கொண்ட விஜய் சகோதரர் விஜய் அவர்களுக்கு மிக்க நன்றி. ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு அவர் அரசியல் பண்ணிட்டு போயிடுவார். இவர் என்ன பண்ணுவார்? அவர் சொன்னது பொய்ன்னு சொல்லுவாரா? அவர் சொன்னதை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லுவாரா? அப்போது இங்கேருந்து போய் ஹெலிகாப்டரில் பார்த்துட்டு வந்தது நமக்கு ஒரு பின்னடைவாக இருக்கும். பதிலுக்கு டிகே சிவகுமாரை நம்ம கூப்பிட்டு வந்து தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இப்போது விவசாய நிலங்கள் தரிசு நிலங்களாக கிடைக்கின்றன, ஆறுகள் வெறும் மணல் படுகைகளாக இருக்கின்றன, அதை கூப்பிட்டு காமிக்கலாமா? வருவார்? அவரே வரமாட்டார். ஏனென்றால் அவர் அனுபவமிக்க அரசியல்வாதி. அப்படி போய் சிக்கலில் போய் மாட்டிக்க விரும்ப மாட்டார். எம்ஜிஆர் போயிருக்காரு சார், எம்ஜிஆர் பாணியில் விஜய் போகிறதாக இருந்தது. எம்ஜிஆர் தொப்பி போட்டார், கண்ணாடி போட்டார். இவர் ஏங்க விக்கு வச்சார்? என்னங்க இதெல்லாம் ஒரு பேச்சா? எம்ஜிஆர் போனார், எம்ஜிஆர் பண்ணார், எம்ஜிஆர் இதை பண்ணார், எம்ஜிஆர் தொப்பி போட்டார். இவர் தொப்பி போட்டாரா? இல்லை, எம்ஜிஆர் விக்கு வைக்கல, இவர் விக்கு வச்சுருக்கார். நம்ம ஏன்னு கேட்கல, அவங்களுடைய விருப்பம். கருணாநிதி அவர்கள் கூலிங் கிளாஸ் போட்டார், எம்ஜிஆர் போட்டார், இவர் போடுறாரா? எப்போது தான் போடுறாரு. கருணாநிதி அவர்கள் மஞ்சள் துண்டு போட்டார், இவர் போடுறாரா? எம்ஜிஆர் பண்ணார், கருணாநிதி பண்ணார். நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். எம்ஜிஆர் ஏதோ பண்ணிட்டு போகிறாரு. அன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் அவர் பண்ணார். எம்ஜிஆர் போனார், பங்காரப்பாவை போய் பாட்டு வந்தார். அப்போது சிஎம் எம்ஜிஆர் வந்தாருன்றதுனால காவிரி நீரை திறந்து விட்டாங்களா? அதெல்லாம் அரசியல், அடையாள அரசியல். அந்த அடையாள அரசியல் அது எப்போ செய்யலான்னா, முதல்லையே அது எப்போ செய்வாங்கன்னா அழகாக முதல்லையே பேசி முடிச்சுடுவாங்க. ஓகே, நான் 40 டிஎம்சி கேட்பேன், நீ 10 தான் தர முடியும்னு சொல்லு, அப்புறம் ரொம்ப நாங்கள் அழுத்தம் கொடுத்து போராட்டம்னு சொல்லுவோம், நீங்கள் எல்லாம் சொன்னீங்க, அப்புறம் ஒரு 20 கொடுங்க. எப்படி முதல்ல பேசி முடிச்சுடுவாங்க. முடிச்சுட்டு ஆனால் இந்த 20 முதல்ல அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. நான் நேராக வருவேன், நம்ம 2 பேரும் பேசி ஒரு டின்னர் லஞ்சு சாப்பிட்டுட்டு எல்லாம் பேசி ஒரு ரவுண்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு 10 டிஎம்சி தான் கொடுக்க முடியும். இருந்தாலும் தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய துன்பங்களை கண்டு பொறுக்க முடியாமல் நாங்கள் அதை புரிந்து கொண்டு 10க்கு பதிலாக 20 டிஎம்சி வெளியிடுகிறோம், ரிலீஸ் செய்கிறோம் அப்படியே ஒரு அறிவிப்பு. 2 பேருக்கும் அரசியல். அதே சமயத்தில் அவர்கள் கேட்ட 30 40 எங்களால் கொடுக்க முடியாது, கர்நாடக விவசாயிகளின் இது வாழ்வாதாரம் தான் எங்கள் உயிர் மூச்சு, அவங்களும் அரசியல் பண்ணியாச்சு, நம்மளும் அரசியல் பண்ணியாச்சு. ஏற்கனவே 20 டிஎம்சி கொடுக்கலான்னு முடிவு பண்ணதை இப்படி ஒரு அரசியல் ஒரு ஷோ பண்ணி கொடுக்குறது. இது எம்ஜிஆர் பீரியட்லேயும் அப்படி தான். முதல்ல பேசி வச்சுக்கிட்டு இப்படி இப்போ அப்படி ஒன்றும் நடக்கலை. ரொம்ப தெளிவாக ஒரு டிஎம்சி கூட கொடுக்க முடியாதுங்கிறார் அவர், டிகே சிவகுமார். அப்போது இது வேலைக்கு ஆகாது. இந்த ஷோ நமக்கு பின்னடைவைத்தான் ஏற்படுத்தும் தமிழ்நாட்டுக்கு. ஓகே, அப்போது நீங்கள் உச்சநீதிமன்றம் தான் போயாகணும். இல்லை இது நதிநீர் ஆணையம் போய் அது இல்லைன்னா உச்சநீதிமன்றம், வேறு வழி இல்லைன்னா அதான். அப்போது இதை புரிந்து கொள்ளாமல் நான் நேராக போய் அங்கே போய் பார்க்குறேன். அவர் என்ன பண்ணார்? இவரை வரவிடாமல் பண்ணணும். இதெல்லாம் காமிச்சா கூட இவர் என்ன வருவார்? நான் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொன்னேன், அவர் புரிந்து கொண்டார், அவர் சகோதரர் டிகே சிவகுமார் செய்வார். இல்லை 2 இங்கேயும் காங்கிரஸ் இதில் இருக்குது. ராகுல் காந்தி இன்றைக்கி வந்துட்டு போகிறாரு. என்ன பண்ணுவார் ராகுல் காந்தி? தமிழ்நாட்டுக்கு வராருன்னு சொல்லிட்டு கர்நாடகாவை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிவிடுவார் அவர். அப்புறம் கர்நாடகாவுக்கு போக வேணாமா அவர்? அங்கே ஆட்சி நிலைக்க வேணாமா அவர்? இல்லை அரசியல் ராகுல் காந்தியை குறை சொல்வதற்காக சொல்ல, அரசியல் 2 மாநிலமும் வேணும். எங்கேயாவது 2 ஆட்சியில் ஒரு சின்ன அதிகாரம் தான்,
அங்கே முழுசாக அரசாங்கமே ம். அதை விட்டுறக்கூடாது இல்லை. அதை விட்டால் உடனே பாஜக அங்கே என்ன பண்ணும், கர்நாடகாவுடைய உரிமைகளை வந்து டிகே சிவகுமாரோ ராகுல் காந்தியுமா சேர்ந்து விட்டு கொடுத்து விட்டார்கள் தமிழ்நாட்டுக்கு. தற்பொழுதே போராட்டத்தை முன்னெடுத்தது பாஜக தான், விவசாயிகளோடு சேர்ந்து ஆமாங்க, அப்படிதாங்க செய்வாங்க. அங்கே உள்ள பாஜக அங்கே சப்போர்ட் பண்ணுவாங்க, இங்கே நயினா நாகேந்திரன் தமிழ்நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவார், அங்கே உள்ள காங்கிரஸ் அரசு அங்கே சப்போர்ட் பண்ணும். இங்கே உள்ள விஸ்வநாத அமைச்சர் என்ன சொல்கிறாரு, கர்நாடகா சொல்வது கரெக்டுன்னு சொல்லுவார். அவர் சொல்ல மாட்டார் சார். திருமாவளவனே கர்நாடகாவில் கட்சி அந்த தொடங்கி வைக்கிற அந்த நேரத்தில் வந்து இங்கே இருக்கிற விசிகா கன்னட அமைப்புகளுக்கு ஆதரவாக தான் பேசும், காவேரி கொடுக்கக்கூடாதுன்னு தான் பேசும் சொன்னாங்க. அக்லோண்டு கட்சி எங்கே கர்நாடகாவில். ஆமாம், அவங்களுக்கே அந்த கட்டாயம் இருக்கும்பொழுது காங்கிரஸ் பாஜக போன்ற தேசிய கட்சிகள் மாறி மாறி அங்கே கர்நாடகாவில் பாஜக ஆட்சிக்கு வருது, காங்கிரஸ் வருது. அப்போ இதெல்லாம் அரசியல் கட்டாயங்கள். நீங்கள் இதெல்லாம் தாண்டி இந்த அரசியல் கட்டாயங்கள், இந்த ஷோ நாடகம்லாம் விட்டுட்டு தீர்வுக்கு வழி பார்க்கணுன்னா ஒன்று நதிநீர் ஆணையத்துக்கு போய் கேட்டு அதை வாங்கணும், இல்லைன்னா உச்சநீதிமன்றம் தான் போகணும். ஓகே, உச்சநீதிமன்றம் போகும்போது உச்சநீதிமன்றம் என்ன பண்ணணும், கட்ட பஞ்சாயத்து தான் பண்ணணும். கட்ட பஞ்சாயத்துன்னு நான் சொல்கிறது வந்து தவறான ஒரு விமர்சனமாக சொல்லவில்லை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயா இவ்வளோ கேட்குறாங்க, இவ்வளவு நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, கொஞ்சமாவது இவ்வளவு கொடுங்க, அதாவது ஒரு ரிலீஃப் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்வார். நான் கட்ட பஞ்சாயத்து என்று சொல்வது அந்த வகை, அதாவது இருவருக்கும் ஒரு பொதுவான ஒரு வயா மீடியான்னு சொல்லக்கூடிய நடுவாந்திர ஒரு தீர்வை கொடுப்பார். ஒரு சார்பாக முழுதாக வந்து உச்சநீதிமன்றம் செயல்படாது. கர்நாடக மக்களுக்கும் அது வந்து ஏற்றுக்கொள்வதாக இருக்க வேண்டும், தமிழக மக்களுக்கும் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இருக்க வேண்டும் என்ற முறையில் தான் உச்சநீதிமன்றம் செயல்படும், நிச்சயமாக நம்பலாம். ஓகே, அது மாதிரி அதுதான் நீங்கள் பண்ணி ஆகணும். நீங்கள் அதை பண்ணும்போது இங்கே அனைத்து கட்சி கூட்டம் போட்டு, இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்க, அதற்கப்புறம் முடிவு செய்ய வேண்டியது அரசு தானே. அனைத்து கட்சி கூட்டத்தில் சொல்கிறது தான் நீங்கள் போய் அங்கே வந்து சொல்லணும்னு எத்தனையோ அனைத்து கட்சி கூட்டத்தில் ஏதோ சொல்லுவாங்க, ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ அதுதான் நான் அதான் நீங்கள் வந்து பிரதிநிதி அனுப்பிச்சு கேட்கலாம். ரெண்டாவது, விஜய் அவர்கள் நேரே சென்று தான் போய் பேச வேண்டும் என்பதில்லை. ஒரு புரிதல் இருந்தால் இங்கேருந்து நம்பிக்கைக்குரிய சில பேர் ஒரு குழுவை அனுப்பிச்சு அங்கே போய் பேசி, அதுக்கு வந்து இப்போ விளம்பரம் கூட தேவையில்லை. இந்த குழுவும் அந்த குழுவும் பேசி ஒரு முடிவுக்கு வந்த பிறகு நீங்கள் அதுக்கப்புறம் இந்த இந்த ஷோலாம் பண்ணதெல்லாம் அரசியல் பண்ணுங்க. எல்லாவற்றிலும் அரசியல் அவசியப்படுகிறது, அது நம்ம வேணான்னு சொல்லலை. ஆனால் இந்த கர்நாடகா விஷயத்தில், இந்த மேகதாடு விஷயத்தில் விஜய் அரசு வழக்கம் போல் நீ ஏன் சொல்கிறேன்னா, அந்த அனுபவ முதிர்ச்சி இல்லாததால் நேராக போய் பார்க்குறேன் அப்படிலாம் சொல்லி, இப்போ வாட்டாள் நாகராஜ் அவராகவே இந்த போராட்டம் செய்தாரா, யாரோ மேலிடத்தில் சொல்லி அவரை தூண்டிவிட்டு செய்தார்களா எப்படி தெரியும்? ஓகே, வாட்டாள் நாகராஜை கூப்பிட்டு, ஏன் சும்மா தானே இருக்க, ரொம்ப நாளாக ஒரு சான்ஸ் வந்திருக்கு, ஒரு கலாட்டா பண்ணேன். டிகே சிவகுமாரோட சொந்த தொகுதின்னு நினைக்கிறேன் சார், மேகதாது அணை இருக்கிற பகுதி. மேலிடம்னு சொன்னால் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்கிறேன். அதான் விஷயம். இதை வந்து நான் வந்து ஒரு பெரிய அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்ல, இதுதான் அரசியல். தோண்டி விட்டு இதை பாருங்க, ஒரே கலாட்டா, இந்த சூழ்நிலையில் நீங்கள் வர வேணாம், கரெக்டாக இருக்கா இல்லையா, மேட்ச் ஆகுதா இல்லையா நான் சொல்கிறது. வாட்டாள் நாடாதை கூப்பிட்டு, இப்போ ரொம்ப நாளாக சத்தத்தையே காணும், அது ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் போனியே ஆகலை, ஒன்றும் சரி பண்ணு. மாலெல்லாம் வேற மாட்டில் போல சார், மாலெல்லாம் அவர்கிட்ட மாட்டில் போல. மாலா? என்ன மால்? சரி, ஏற்கனவே மாலில் வந்து வேட்டி கட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அந்த மாலையே மூட சொல்லி ஒரு வாரம் போராட்டம்லாம் நடத்தினார் வாட்டாள் நாகராஜ். இல்லை, அவர் இந்த மாதிரி தடாலடி நிறைய அவருக்கு பேரே தடாலடி தான். அவர் வாட்டாள் நாகராஜ் சொன்னாலே தடாலடி. ஸோ அவர் இப்போ அவரை ஒரு காரணம் காட்டி விஜய் வரக்கூடிய சூழ்நிலை இல்லைன்னு சொன்னாரா இல்லையா? இது டிகே சிவகுமாருடைய அரசியல் அனுபவத்தை காண்பிக்கிறது. இவ்வளோதான் நான் சொல்கிறது. ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கான்செப்ட். நன்றி சார். நன்றி, வணக்கம்.